அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று விநாயகர் சதுர்த்தின்றனாலையும் அதுக்கு முதல் நாள் டர்னர் கிளாஸ் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. நேற்று லீவ் விட்டாச்சு விநாயகர் சதுர்த்தினால. எல்லாரும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு மாதம் கூட இல்லை. டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத அப்படியே கொஞ்சம் நடுவில் ஒரு தொய்வு இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த மாதிரி தொய்வு இல்லாமல் எப்படி நம்ம முதல் நாள் சேர்ந்தோமோ அதே போல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்ம ஃபிட்டருக்கு வந்து எல்லா கிளாஸுமே மேக்சிமம் தியரி முடிச்சாச்சு. வெல்டருக்கு இன்னும் ஒரு 2-3 போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. அது இன்னும் ஒரு கிளாஸ்ல முடிச்சிருவாங்க. நம்ம மேக்ஸிமம் டச் பண்ணிட்டோம். இன்னும் இன்ஜினியரிங் டிராயிங் மட்டும் இந்த எம்சிக்யூ பேட்டர்ல எப்படி அப்படின்றது அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு மிஸ்ஸஸ் எலிசபெத் ராணி அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு கிளாஸ் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வழக்கம் போல நீங்க கொஸ்டின் இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ வந்து எலிசபெத் ராணி அவங்க டேக் ஓவர் பண்றாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் டிராயிங்ல பேசிக் என்ன அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போறோம். டீடைல்டு வெர்ஷன் வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் டிராயிங்னா அடிக்குது. ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா? விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் நீங்க கண்டு பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் டிராயிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. There are many different ways of communicating ideas, information, instructions, request. அதாவது நாம ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்றதுன்னா அது எந்த மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. நம்ம கம்யூனிகேஷன் ஒழுங்கா போய் சேர்றதும் சேராததும். ஆனா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து சும்மா ஒரு வாய் வார்த்தையா சொன்னா, இப்போ ஒரு ராட் எடுங்க, 100 mm ராட் எடுங்க, அதுல 5 mm ட்ரில் போடுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் இருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங். அதுதான் தே கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை சைன்ஸ். சைன்ஸ்னா சைகை மொழி, ஜெஸ்டர்ஸ், இந்த மாதிரி கையை காலை ஆட்டி சொல்றது, இல்லைன்னா வாய்மொழியா சொல்றது, இன் ரைட்டிங் ஆர் கிராஃபிக்கலி. ஆனா இண்டஸ்ட்ரியல் கான்டெக்ட்ல வந்து இப்ப நம்ம வாய்மொழியா சொல்றது, சைன் லாங்குவேஜ்ல சொல்றது எல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கிராஃபிக்கல் மெத்தட் தான் இன்ஜினியரிங் டிராயிங். லாங்குவேஜ் வந்து சைன் லாங்குவேஜா இருக்கலாம், கிராஃபிக்கல் லாங்குவேஜா இருக்கலாம், எழுதி காட்டலாம்.
இல்லைன்னா பேச்சுவார்த்தையா இருக்கலாம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜா இருக்கலாம். இந்த கிராஃபிக்கல் லாங்குவேஜ்ல தான் இன்ஜினியரிங் டிராயிங் வருது. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு துறைக்கு ஏற்ற மாதிரி டிராயிங் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கு. மெக்கானிக்கல்ல இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல சர்க்கியூட் அந்த மாதிரி. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல், நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிராயிங். நெக்ஸ்ட் டவுன் மேல மேல இல்ல இல்ல சிவில்ல வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டயோட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஒவ்வொரு துறையை பொறுத்த மாதிரி நம்ம வந்து டிராயிங் வந்து வேறுபடும். அடுத்து நாம பார்க்க போறது வந்து கன்வென்ஷன். ஒவ்வொரு பொருளோட கிராஸ் செக்ஷனல் வியூ எப்படி இருக்கும்? இது வந்து கன்ஃபார்மா கேட்பாங்க 1 மார்க்ல. பாத்துக்கோங்க. மெட்டல் மெட்டல் ஸ்டீலு, கேஸ்டைனு, காப்பர், அதோட அலாய், அதோட கிராஸ் செக்ஷன் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். ஓகேங்களா? அதே போல லெட், ஜிங்க், டின்னு, ஒயிட் மெட்டல் இதுக்கெல்லாம் வந்து ஸ்லாண்டிங் வெர்டிக்கல் லைன் டபுள் லைனா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸோட கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து இந்த மாதிரி பேட்ச் பேட்சா இருக்கும். நெக்ஸ்ட் போர்சிலைன், ஸ்டோன்வேர், மார்பிள், ஸ்லேட் இதோட கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து ஸ்லைட் ஒரு தின் டாட் லைன்ஸா இருக்கும். இப்போ ஆஸ்பெஸ்டாஸ், ஃபைபரு, இந்த மாதிரி சிந்தட்டிக் ரெசினு அந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து ஸ்லாண்டிங் லைனும் இருக்கும், ஹாரிசான்டல் லைனும் இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனலா இருக்கும். இப்போ லிக்விட் உங்களுக்கு தெரியும். லிக்விட் எப்படி டினோட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி டாட் டாட் டாட். இப்போ உட்டை வந்து கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ தான் தெரியும். வுட்டு, பிளைவுட்க்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கான்கிரீட்டோட கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது மெயினா இது கண்டிப்பா வாட் இஸ் த கன்வென்ஷன் யூஸ்டு ஃபார் டினோட்டிங் லிக்விட் அப்படின்னு கேட்டுட்டு எந்த மாதிரி லைன் கேட்பாங்க? ஸ்மால் டாட்டர் லைன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ வந்து நீங்க 4 ஆப்ஷன்ல இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன்ல நீங்க இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயினா வந்து ஒரு டிராயிங் ஷீட் அதை எப்படி லே அவுட் பண்றது? ஓகேவா? என்னென்ன சைஸ் ஆஃப் டிராயிங்ஸ்லாம் இருக்கு? A0, A1, A2, A3, A4, A5 இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்றது. A5 வந்து பாத்தீங்கன்னா 148 × 210 இந்த அளவு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் வந்து இங்க கிராஸ் ஆகும். இதோட டபுள் வந்து இங்க +1 கூட்டிக்கோங்க. ஈஸியா உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிறதுக்காக. இப்ப 2 A4 சைஸ் சேர்த்தீங்கன்னா A3 சைஸ் வரும். ஓகேங்களா? அதுதான் 210 × 2 420. அதே மாதிரி 2 A3 சைஸோட இது சேர்த்தீங்கன்னா A2 சைஸ் வரும். அதே மாதிரி 2 A2 சைஸ் சேர்த்தீங்கன்னா A1 சைஸ். அது இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து A4 சைஸோட அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. A4 சைஸ், A3 சைஸ், A2 சைஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு சைஸை கொடுத்துட்டு 297 × 420 இது என்ன சைஸ் ஷீட்டு அப்படின்னு கேட்டா நீங்க A3 அப்படின்னு எழுதணும். இங்க இங்க இருக்கும் கிராஸ் இப்படி தள்ளுங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 2 A4 சேர்த்தது ஒரு A3. ஓகேங்களா? 2 A3 சேர்த்தது ஒரு A2. அதுதான் நாங்க அங்க அங்க ஈஸியா நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக 210 அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், இது இன்டூ 2. இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், இது இன்டூ 2. அந்த மாதிரி இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைட்டில் பிளாக். ஒரு டிராயிங்கோட லே அவுட் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு டிராயிங் ஷீட்டுங்கிறது இது இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா இதை வந்து ஜோன்ஸ் சொல்லுவாங்க எல்லாத்தையும். ABCDE இது வந்து ஜோன். ஒரு டிராயிங் ஷீட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேல வந்து நம்பரிங் போட்டிருப்பாங்க 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி ABCD. இங்க வந்து டைட்டில் பிளாக். இந்த டைட்டில் பிளாக்ல என்ன இருக்கும்னா இந்த டிராயிங் யார் போட்டது, இத கரெக்டா செக் பண்ணிருக்காங்களா, இந்த டிராயிங்கோட பேர் என்ன, அதுல என்ன பில் ஆஃப் மெட்டீரியல், அதாவது என்னென்ன மெட்டீரியல் வந்து இந்த டிராயிங்ல வரைஞ்சிருக்காங்க, அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், வெயிட், அது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளாக் தான் கொடுத்துருப்பாங்க. இது இது வந்து இந்த பார்டர் லைன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 20 mm இருக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து 10 mm 10 mm 10 mm அந்த மாதிரி தான் வந்து பார்டர் லைன் போட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் ஓகேங்களா? நான் சொன்னேன் இந்த டைட்டில் பிளாக்
இங்க டைட்டில் பிளாக்ல வந்து வாட் டைப் ஆஃப் இது ஜூம் பண்ணுங்க. டைட்டில் பிளாக் வந்து எப்பவுமே எங்க இருக்கணும்னா டாப் ரைட் கார்னர். ஓகேங்களா? ரைட் கார்னர்ல தான் டைட்டில் பிளாக் இருக்கும். அந்த டைட்டில் பிளாக்ல இது வாட் டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நீங்க படிச்சது எல்லாமே வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் ஐடிஐல படிச்சிருப்பீங்க. ஆனா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல என்ன ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க? இதுல வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, பில் ஆஃப் மெட்டீரியல் இதுதான் 1 2 3 4 போட்டுட்டு இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இதுல டிரா பண்ணிருப்பாங்க, இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அது என்ன இது கோடு, எவ்வளவு திக்னஸ், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து இதுல வந்து போட்டிருப்பாங்க. மத்தபடி இந்த டிராயிங் யாரு போட்டது, இது யார் அப்ரூவ் பண்ணது, அந்த டீடைல்ஸ்லாம் இங்க இருக்கும். இதுதான் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இல்ல வி கிளாம்ப், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐட்டம், குவாண்டிட்டி எவ்வளவு குவாண்டிட்டி, வி பிளாக் 1 கேசே அது என்ன மெட்டீரியலால ஆயிருக்கு அது. அப்புறம் வந்து ரீமார்க் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏ இந்த சைடு வாங்க. இல்ல அந்த வேல்யூ எல்லாம் கரெக்டா தெரியல. இந்த டைமென்ஷன் அளவு வச்சுதான் நீங்க வந்து டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாட்டம்ல இருந்து 8 mm, நெக்ஸ்ட் 10 mm 10 mm 10 mm அப்புறம் 20 mm இந்த மாதிரி தான் ஒரு லே அவுட் இப்படிதான் நீங்க போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்ப நம்ம மெயினா வரையணும்னா நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? ஒரு டிராயிங் போர்டு வேணும், டிராயிங் ஷீட் வேணும், அப்புறம் வந்து மினி டிராஃப்டர்னு சொல்றாங்க அது வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ், செட் ஸ்கொயர்ஸ். செட் ஸ்கொயர்ஸ் நீங்க பார்த்துப்பீங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல. 2 செட் ஸ்கொயர் இருக்கும். ஒன்னு வந்து 45 டிகிரி, ரெண்டுமே 45 டிகிரில இருக்கும். இன்னொன்னு வந்து 30 60. ஓகேவா? ரெண்டோட கூட்டு மதிப்பு வந்து 90 தான். ஒண்ணுத்துல வந்து 45 இருக்கும், இன்னொன்னு வந்து 30 and 50 அது இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொட்ராக்டர். ப்ரொட்ராக்டர் வந்து ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்றதுக்கு, இப்ப நம்ம ஒரு ஆங்கிள் வரைஞ்சிட்டு அது கரெக்டா இருக்கா, அது எவ்வளவு ஆங்கிள், 30 டிகிரியா 60 டிகிரியா அந்த மாதிரி அது மெஷர் பண்றதுக்காக ப்ரொட்ராக்டர். அப்புறம் செட் ஆஃப் ஸ்கேல்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ், டிராயிங் ஷீட்ஸ், பென்சில்ஸ், டெம்ப்ளேட்ஸ் இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் போர்ட். Until recently, drawing boards used are made of well seasoned softwood. Seasonedனா அதை நல்லா ட்ரை பண்ணிருப்பாங்க அந்த wood. ஏன்னா ஈரப்பதம் இல்லாம இருந்தாதான் அது லைட்டா இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், வந்து சீக்கிரமா வந்து இது பூஞ்சை அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாது. அதோட திக்னஸ் கண்டிப்பா கேட்பாங்க. திக்னஸ் வந்து about 25 mm. ஓகேவா? அந்த டிராயிங் போர்ட் திக் வித் ஒர்க்கிங் எட்ஜ் ஆஃப் டி ஸ்கொயர். டி ஸ்கொயருங்கிறது ஒன்றும் இல்லை, இதை பட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். டி ஸ்கொயருங்கிறது ஒரு டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நவடேஸ் மினி டிராஃப்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டி ஸ்கொயர்ஸ். அதாவது டி ஸ்கொயர்ஸ்க்கு பதிலா மினி டிராஃப்டர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்றோம். மினி டிராஃப்டர் வந்து அந்த போர்டு மேல ஒரு டிராயிங் போர்டு, அதுக்குள்ள டிராயிங் ஷீட்டு, அது மேல வந்து மினி டிராஃப்டர் வச்சுதான் நம்ம வந்து மினி டிராஃப்டருங்கிறது ஒரு ஸ்கேலு, ப்ரொட்ராக்டரு, அப்புறம் வந்து செட் ஸ்கொயர் எல்லாத்தோட காம்பினேஷன் தான் வந்து மினி டிராஃப்டர். அதை வச்சு நம்ம ஆங்கிளாவும் வரைஞ்சிக்கலாம், பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம், எது வேணா வரைஞ்சிக்கலாம். The standard size of the board depends on the size of the drawing sheet. அதாவது நீங்க எந்த சைஸ் டிராயிங் ஷீட் எடுத்துக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து அந்த டிராயிங் போர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப வந்து அந்த டிராயிங் போர்டை விட அதிகமான சைஸ் டிராயிங் ஷீட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதை விட கம்மியான சைஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மினி டிராஃப்டர். மினி டிராஃப்டர் சொன்ன பாத்தீங்களா? மினி டிராஃப்டர் கன்சிஸ்ட் ஆஃப் an angle formed by 2 arms. ஓகேவா? இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஸ்க்ரூ மூலமா இதை ஹிஞ்ச் பண்ணிருக்காங்க, அதாவது ரிஜிடா புடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, இதுலயே வந்து ஸ்கேல்ஸ் இருக்கு, ஆங்கிள் இருக்கு, இதுலயே ப்ரொட்ராக்டர் இருக்கு. அப்போ இது காம்பினேஷன் ஆஃப் என்னது, ஸ்கேல்ஸ், ப்ரொட்ராக்டர் எல்லாமே பண்ணிக்கலாம் மினி டிராஃப்டர்ல. இட் கம்பைன்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டி ஸ்கொயரு, செட் ஸ்கொயரு, ஸ்கேல்ஸ், ப்ரொட்ராக்டர். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஹாரிசான்டல் லைன்ஸ் போடுறதுக்கு, வெர்டிக்கல் லைன்ஸ் போடுறதுக்கு, ஆங்குலர் லைன்ஸ் இன்க்ளைன்டு லைன்ஸ் போடுறதுக்கு, பேரலா லைன்ஸ் போடுறதுக்கு, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் போடுறதுக்கு, அண்ட் ஃபார் மெஷரிங் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஏன்னா ப்ரொட்ராக்டர் இருக்கு அதுல, அந்த ப்ரொட்ராக்டர் வச்சு நீங்க அந்த போட்டிருக்க லைனோட ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ். அதாவது டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கணும்னா காம்பஸ் இருக்கணும், இங்கிங் பென்ஸ், டிவைடர்ஸ், இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல இருக்கணும். மெயினா வந்து ஒரு காம்பஸ்ல வச்சு ஒரு சர்க்கிள் போடுறீங்கன்னா அந்த பென்சிலோட வந்து டிப் வந்து 1 mm வந்து மேல இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க கரெக்டா ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 1 mm above. ஓகேவா? பிகாஸ் த டிப் கோஸ் இன்டு த போர்ட் ஃபார் அ கிரிப் பை 1 mm. இது வந்து காம்பஸ் வந்து 1 mm உள்ள இறங்கிடும். அந்த அந்த பென்சில் நீங்க யூஸ் பண்ணது 1 mm மேல இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து சர்க்கிள் வந்து கரெக்டா நீங்க இன்ஸ்கிரைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ் ஆர் யூஸ் டு மேக் டிராயிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ப்ரொபோர்ஷனல் சைஸ் டிசைர்ட். இது வந்து உட்டால இது வந்து உட்டால ஆகியிருக்கு. உட்டு, ஸ்டீல் இல்லைன்னா பிளாஸ்டிக். ஓகேவா? இது வந்து 8 செட் ஆஃப் ஸ்கேல்ஸ். இதை கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து M1, M2 அந்த மாதிரி M8 வரைக்கும் இது செட் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு. இதுல எப்படின்னா ஒரு இப்ப பாருங்க M1னா 1:1. இன்னொரு பக்கம் ஒரு எட்ஜ்ல வந்து 1:1, அதாவது 1 mm அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு எட்ஜ்ல பாத்தீங்கன்னா 1:2. அதாவது இதுல ஒரு எட்ஜ்ல வர 1 mmனா அந்த ஆப்போசிட் எட்ஜ்ல அது 2 mm அர்த்தம். அதுதான் 1:2. ஓகேங்களா? அதே மாதிரி M2ங்கிறது ஒரு எட்ஜ்ல வந்து 1:2.5 அப்படி இருந்துச்சுன்னா ஆப்போசிட் எட்ஜ்ல வந்து 2 பக்கமும் இருக்கு. ஒரு ஸ்கேல்ல 2 பக்கமும் அளவு இருக்கு. அந்த ஒரு அளவு வந்து 1:2.5ல இருக்கும். அப்படியே அடுத்த எட்ஜ்ல வந்து டபுளா இருக்கும். 1:5. நெக்ஸ்ட் வந்து M3ல வந்து 1:10. அதோட டபுள் 1:20. இது கண்டிப்பா கேட்பாங்க. இது எத்தனை டைப் ஆஃப் அதாவது செட் ஆஃப் ஸ்கேல்ஸ்ல அந்த M1ல இருந்து M8 வரைக்கும் என்னென்ன இது இருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. M4 வந்து 1:50. அந்த ஆப்போசிட் எட்ஜ்ல வந்து அப்படியே டபுள். 50யோட டபுள் 100. நெக்ஸ்ட் M5ன்றது 1:200. அதாவது ஒரு எட்ஜ்ல வந்து 1:200னா அதர் எட்ஜ்ல வந்து 1:500. M6ல வந்து 1:300, 1:600. M7ல வந்து 1:400. ஆனா அதர் எட்ஜ்ல வந்து 1:800. M8ல வந்து 1:1000, 1:2000. இது மெயினா எங்க யூஸ் பண்ணாங்கன்னா சிவில்ல ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு பில்டிங் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம டிசைன் பண்ணோம்னா நம்ம வந்து அப்படியே 1:1 ரேஷியோல பண்ண முடியாது. அது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 8 செட் ஆஃப் ஸ்கேல்ஸ் M1ல இருந்து M8 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். நிறைய ஷேப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஃப்ரெஞ்ச் அந்த அந்த பிக்சர் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ். ஃப்ரெஞ்ச் கர்வ்ங்கிறது ஒரு செட் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப். எதுக்காகனா ஒரு ஆர்க் வந்து நம்ம கரெக்டா கையில வந்து வரைய முடியாது. அதுக்கு வந்து யூஸ் பண்றது தான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ். இந்த மாதிரி ஆர்க் ஒரு இன்ஸ்கிரைப் பண்ணோம்னா அது யூஸ் பண்ணி ஒரு ஜாயின் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஃப்ரெஞ்ச் கர்வ். ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் இது வந்து ஃபிளெக்சிபிள் கர்வ். நெக்ஸ்ட் திஸ் டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸ் என்னன்னா இப்போ வந்து ஒரு சின்ன சர்க்கிளோ சின்ன ஸ்கொயரும் வந்து நம்மளால ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி வரைய முடியாது. அதுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெம்ப்ளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பென்சில்லாம் பார்த்துப்பீங்க. அவங்க பாக்ஸ்ல எல்லாம் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் போட்டுருக்கோம். ப்ரோ சர்க்கிள்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. சின்ன சின்ன சர்க்கிள்லாம் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு டயாமீட்டர்ல அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு அப்படியே நம்ம ஸ்கிரைப் பண்ணிக்கிற வேண்டியதுதான். சர்க்கிள், ட்ரையாங்குலர் ஷேப்ஸ், சின்ன மாதிரி ஹெக்ஸகன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மோஸ்டா ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி வரைய முடியாததை அது அப்படியே வந்து அச்சு மாதிரி டெம்ப்ளேட்டுங்கிறது ஒரு அச்சு. அதை வச்சு வந்து நம்ம இன்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென்சில்ஸ். நம்ம எந்த விதமான பென்சில் பொறுத்து தான் வந்து நம்ம போடுற லைன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். பென்சில்ஸ் வித் லெட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆர் கிரேட்ஸ் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட்ல வந்து நிறைய விதமான ஹார்ட்னஸ் உடைய கிரேட் உடைய பென்சில் வந்து கிடைக்குது. த ஹார்ட்னஸ் ஆர் சாஃப்ட்னஸ் ஆஃப் த லெட் இஸ் இண்டிகேட்டட் பை 3H. ஹெச்ங்கிறது ஹார்ட்னஸ் குறிக்கிறது. 3ங்கிறது மோர் ஹார்ட்னஸ். அதாவது ஹெச்சுக்கு முன்னாடி எவ்வளவு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவு வந்து ஹார்டா இருக்கு அப்படின்றது அர்த்தம். 3H, 2H, H, HB. அதே மாதிரி பிக்கு முன்னாடி எவ்வளவு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதோ பி வந்து சாஃப்ட்னஸ் குறிக்குது.
பிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் வந்து எவ்வளவு தூரம் அதிகமாகுது அவ்வளவு தூரம் அது சாஃப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த கிரேட் ஹெச்பி டினோட்ஸ் மீடியம் ஹார்ட்னஸ். ஹெச்பிங்கிறது வந்து மீடியம் ஹார்ட்னஸ் ஆன பென்சில். அதான் நான் சொன்னேன்ல, the hardness increases as the value of the numeral before the letter h. h முன்னாடி இருக்க நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். the lead becomes softer as the value of the numeral before b increases. b க்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து அதிகமாயிட்டே போச்சுன்னா அது வந்து சாஃப்டான லெட் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இப்போ 7b 6b எல்லாம் வந்து சாஃப்ட், 5b 4b இதெல்லாம் சாஃப்ட். ஹார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச் 2H 3H இந்த மாதிரி கிரேட் பென்சில்ஸ்லாம் வந்து ஹார்டா இருக்கும். நாம வந்து நம்ம ஹார்ட் பென்சில் யூஸ் பண்ணனா திக் லைன் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பென்சில்ஸ் ஆஃப் கிரேட் H or 2H வந்து ஒரு பென்சில் டிராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் கிரேட். சாஃப்ட் கிரேட் பென்சில்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்கெட்சிங் ஒர்க். ஸ்கெட்ச் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் கிரேட் பென்சில்ஸ் யூஸ் பண்றோம் ஸ்கெட்சிங்காக. ஹெச்பி கிரேட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் லெட்டரிங் அண்ட் டைமென்ஷன். அப்போ இன்ஜினியரிங் டிராயிங்ல லெட்டரிங் பண்ணணும்னா டைமென்ஷன்லாம் குறிக்கணும்னா நம்ம வந்து ஹெச்பி கிரேட் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹெச்பி சாஃப்ட் கிரேட் ஃபார் பார்டர் லைன்ஸ், லெட்டரிங்ஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்கெட்சிங். ஹெச் மீடியம் கிரேட் ஃபார் விசிபிள் அவுட்லைன்ஸ். விசிபிள் அவுட்லைன்ஸ்னா என்னது, இது கண்டினியூஸ் திக் லைன் போடுவாங்கல்ல, ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட அவுட்லைன் அது போடுறதுக்கு ஹெச் மீடியம் கிரேட் அது வந்து யூஸ் பண்றாங்க ஃபார் விசிபிள் அவுட்லைன். இப்ப நம்ம பார்த்தா தெரியுது, இப்போ ஒரு இந்த ப்ரொஜெக்டர் இருக்குன்னா இந்த லைன் அப்படி போடுறதுக்காக என்ன பென்சில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெச் மீடியம் கிரேட். 2H ஹார்ட் கிரேட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் டைமென்ஷன். இப்போ இது வந்து 20 mm, இது வந்து 50 mm அப்படின்னு இந்த டைமென்ஷன் குறிக்கிறதுக்காக என்ன பென்சில் யூஸ் பண்ணுவாங்க? 2H ஹார்ட் கிரேட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ், டைமென்ஷன் லைன்ஸ், எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ். சென்டர் லைன்ஸ்ன்றது வந்து ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா நடுவுல வந்து சென்டர் லைன் தான் போட்டு குறிப்பாங்க. ஹேட்சிங் லைன்ஸ், ஹிடன் லைன்ஸ். ஹிடன் லைன்ஸ்னா இப்போ இப்படி இருந்து பார்க்கும் போது இங்க வந்து ஒரு ஹோல் இருக்கு, அது தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நீங்க எப்படி குறிப்பீங்க? டாட்டட் லைன், அதுதான் வந்து ஹிடன் லைன். இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது அந்த ஹோலை குறிக்கணும்னா நம்ம வந்து அந்த பக்கம் டாட்டட் லைன் கொடுத்துதான் நம்ம வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நவடேஸ் மெக்கானிக்கல் பென்சில்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட். அதாவது முன்னாடி வந்து மெக்கானிக்கல் பென்சில்லாம் ஒன்றும் இல்லை, லெட் பென்சில், அந்த மைக்ரோ டிப் பென்சில் இருக்கு பார்த்தீங்களா, அதோட லெட்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ப் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நவடேஸ் மெக்கானிக்கல் பென்சில் ஆர் வைட்லி யூஸ் இன் பிளேஸ் ஆஃப் வுடன் பென்சில்ஸ். இதனால என்ன, ஷார்பனிங் டைம் வந்து சேவ் ஆகுதான். அந்த லெட்டோட திக்னஸ் வந்து 0.5 mm தான். 0.5 தான் வந்து யூஸ் பண்ணா நல்லது. இண்டிகேட்ஸ் தி திக்னஸ் ஆஃப் த லைன். அதாவது நம்ம அந்த பென்சில் யூஸ் பண்ணி போடுற லைன் வந்து அதோட திக்னஸ் பொறுத்து தான் வந்து அந்த லெட்டோட திக்னஸ். மைக்ரோ டிப் பென்சில்ஸ் வித் 0.5 mm திக் லீட்ஸ் வித் ஃபாலோயிங் கிரேட்ஸ் ஆர் ரெக்கமெண்டட். மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றது வந்து மைக்ரோ டிப் பென்சில் வித் 0.5 mm. 0.5 mmங்கிறது மோஸ்டா ரெக்கமெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொட்ராக்டர் ஏற்கனவே சொன்னதுதான். ப்ரொட்ராக்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காகனா ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணவும் ஆங்குலர் லைனை வரையறதுக்காகவும் யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். த ஆங்கிள்ஸ் கேன் பி செட் டு மெஷர் ஃப்ரம் போத் சைட்ஸ். இது வந்து 0 லைனு, இங்கேருந்து போறது அக்யூட் ஆங்கிள், இந்த பக்கம் போறது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 90 டிகிரிக்கு மேல இருக்கிறது அந்த பக்கம் போகிறது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. The angles can be set or measured from both sides, aligning the reference line and point 0 with the corner point. Okay. An instrument box contains the following. In a large compass, large divider, bow compasses, lengthening bar, pen point for attachment, screwdriver, lead case and liner. காம்பஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். ஒரு சர்க்கிள் வந்து இன்ஸ்கிரைப் பண்றதுக்காக தான் காம்பஸ் யூஸ் பண்றோம். லார்ஜ் காம்பஸ், ஓகேவா. இட் ஹேஸ் அ நீ ஜாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இது வழியா தான் நம்ம வந்து பென்சிலை வந்து அட்டாச் பண்ண போறோம். இட் ஹேஸ் அ நீ ஜாயிண்ட் இன் ஒன் லெக் தட் கவர்ஸ் த இன்செர்ஷன் ஆஃப் பென். இது வழியா பென்னு அல்லது பென்சிலை வந்து இது பண்ண போறோம் வித் லென்த்தனிங் பார். ஏதாவது கொஞ்சம் ஹைட் பெரிய சர்க்கிள் இது பண்ணணும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார் மாதிரி அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம இட் இஸ் யூஸ் ஃபார் டிராயிங் லார்ஜ் சர்க்கிள். பெரிய சர்க்கிள் வரையறதுக்காகவும் ஆர்க் வரையறதுக்காகவும் லார்ஜ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக we are using large compass.
ஆஸ் a ரூல் while drawing concentric circles, அதாவது 2 வட்டம், கான்சென்ட்ரிக்னா 2 வட்டம் ஒரே சென்டர், 2 சர்க்கிள் ஒரே சென்டர்ல வரையும் போது ஸ்மால் சர்க்கிளை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரையணும். should be drawn first before the center hole gets drawn. அதாவது சென்டர்ல நம்ம இது பண்ணி அந்த ஹோல் ஓட இது மாறிடும். நம்ம இது பஞ்ச் பண்ணி இப்படி சர்க்கிள் போடும்போது ஸ்மால் சர்க்கிள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும், அதுக்கப்புறம் தான் லார்ஜ் சர்க்கிள் போடணும். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் ஸ்ப்ரிங் bow pencil and pen. Drop spring bow pencil and pen are designed for drawing multiple identical small circles. அதாவது குட்டி குட்டியான சர்க்கிள் நிறைய சர்க்கிள் போடணும்னா, மல்டிபிளா நிறைய போடணும்னா இந்த மாதிரி ட்ராப் ஸ்ப்ரிங் பவ் பென்சில் அண்ட் பென் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ரிவீட் ஹோல்ஸ் ட்ரில்ட் ஆர் ரீண்ட் ஹோல்ஸ். இந்த சென்ட்ரல் பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்ட்ரல் பின் இஸ் மூவ்ட் மேட் டு மூவ் ஃப்ரீலி, அதாவது மேலேயும் கீழேயும் ஈஸியா மூவ் ஆகும் த்ரூ த டியூப் அட்டாச் டு த பென் ஆர் பென்சில் யூனிட். இதாவது மல்டிபிளா நிறைய சர்க்கிள் குட்டி குட்டியான சர்க்கிள் போடணும்னா நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம்னா ட்ராப் ஸ்ப்ரிங் போ பென்சில் அண்ட் பென். நெக்ஸ்ட் வந்து இங்கிங் பென் ஆர் லைனர் ஆர் ரூலிங் பென். அதாவது இட் இஸ் யூஸ் டு இங்க் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் drawn with the instruments but never for free hand lines or letters. இப்போ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலா ஒரு 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 நல்ல ஸ்டாண்டர்டைஸ் டிராயிங் வரும்போது அதை இங்கிங் பண்றதுக்காக, அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து இங்கிங் பண்றதுக்காக யூஸ் பண்ற பென் தான் வந்து இங்கிங் பென். அது வழியா இங்க் இதுவாகி அது ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டா ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ஹேண்ட் லைன்ஸ்க்கும் லெட்டரிங்க்கும் இது யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து லென்தனிங் பார். டு draw large circles it is fitted to the compass. அதாவது முன்னாடியே பார்த்தோம்ல அந்த காம்பஸ்ல வந்து இதுதான் அந்த லென்தனிங் பார். இந்த லென்தனிங் பாரை ஃபிட் பண்ணிட்டு இது வழியா பென்சிலை வந்து இது பண்ணி டைட் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய சர்க்கிளோ பெரிய இதுவோ நம்ம வரைஞ்சுக்கலாம். பெரிய சர்க்கிள் வரையறதுக்காக யூஸ் பண்றது அந்த லார்ஜ் காம்பஸ் கூட அட்டாச் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து லென்தனிங் பார். இது வந்து சின்ன ஸ்க்ரூ டிரைவர், இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல இருக்க வேண்டியது. இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து டைட் பண்றதுக்காக ஸ்க்ரூ டிரைவர். நெக்ஸ்ட் வந்து லெட் கேஸ், அதாவது நீங்க யூஸ் பண்ற லெட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் வந்து லெட் கேஸ். நெக்ஸ்ட் பின் கிளிப் செலோ டேப். இப்போ டிராயிங் போர்டில் டிராயிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பின்னை வச்சு ஹோல்ட் பண்ணணும். 4 பின்னு வச்சு ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு நீங்க கம்பெனில பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு இது போட்டு கிளிப் பண்ணியிருப்பாங்க, அதாவது டிராயிங் அசையாம மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு. இல்லைன்னா செலோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிடணும். அப்பதான் வந்து டிராயிங் ஷீட் வந்து நகராம இருக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி பின்ஸ், இந்த பின் கிளிப்பு, அப்புறம் வந்து இந்த டேப், இதெல்லாம் வந்து நம்ம டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து லைன்ஸ். என்னென்ன லைன்ஸ், அதோட என்னென்ன டைப்ஸ், டிராயிங்ல வந்து அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து கண்டினியூஸ் திக் லைன். கண்டினியூஸ் திக் லைன்னா இப்ப நமக்கு என்ன விசிபிளா தெரியுதோ அதை டினோட் பண்றதுக்கு. இப்ப பார்த்தா ஒரு ஸ்கொயர் தெரியுது, இதை வந்து எந்த லைன்ல போடணும்னா ஒரு திக் லைன்ல ஒரு ஸ்கொயர். இங்க இருந்து பார்த்தா என்ன எலிவேஷன், இங்க இருந்து பார்த்தா என்ன தெரியுது, ஒரு ஸ்கொயர் போர்ட் தெரியுது. அப்போ வந்து இந்த எட்ஜஸ்லாம் விசிபிளா தெரியுது. விசிபிளா தெரியுத அவுட்லைன்ஸ் அண்ட் விசிபிளா தெரியுத எட்ஜஸ் எல்லாமே எதுல இது பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸ் திக் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் தின் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இமேஜினரி லைன்ஸ். இப்போ டைமென்ஷன் குறிக்கிறதுனா வந்து திக் லைன்ஸ்ல குறிக்க கூடாது, தின் லைன்ஸ்ல தான் வந்து குறிக்கணும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு. எல்லாமே திக்காவே கொடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் போடுறீங்க, கீழே வந்து ஒரு டைமென்ஷன் வந்து போடுறீங்க, டைமென்ஷன் போடும்போது அதுவும் திக் லைன்ல கொடுத்துட்டீங்கன்னா அப்ப வந்து ஸ்கொயரு கீழே ஒரு பீஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால டைமென்ஷன் லைன்ஸ் வந்து என்ன பண்ணணும், திக்கான லைன்ல போடணும். டைமென்ஷன் லைன்ஸ் வந்து ஆரோ ஹெட் வச்சு மார்க் பண்ணுவோம். 3 mm அந்த லென்த்து போட்டு ஆரோ ஹெட் போட்டு மார்க் பண்ணுவோம் டைமென்ஷன் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஹேட்சிங், அவுட்லைன்ஸ், ஷார்ட் சென்டர் லைன்ஸ், த்ரெட் லைன்ஸ், டயகனல் லைன்ஸ், இதுக்கு எல்லாமே கண்டினியூஸ் தின் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் தின் ஃப்ரீ ஹேண்ட் லைன்ஸ். இது வந்து இன்டரப்டட் யூஸ், அதாவது கட் பண்ணி வியூ காட்டணும்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் தின் ஃப்ரீ ஹேண்ட் லைன்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேஷ்டு திக் லைன்ஸ், அதுவும் வந்து ஹிடன் அவுட்லைன்ஸ் தெரியாத, அதாவது நமக்கு விசிபிளா தெரியாததுக்குலாம் வந்து
இந்த மாதிரி டேஷ்டு திக் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹிடன் அவுட்லைன்ஸ், ஹிடன் எட்ஜஸ், ஹிடன் அதுதான் போட்டுக்கோங்க, ஹிடன் எட்ஜஸ் அதுக்கெல்லாம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் லைன். சென்டர் லைன் வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி வரும். ஒரு லாங் லைனு, ஒரு ஷார்ட் டேஷ், அப்புறம் ஒரு லாங் லைனு, ஒரு ஷார்ட் டேஷ். அது வந்து பாத்தீங்கன்னா செயின் லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செயின் திக் லைன்ஸ், செயின் தின் டபுள் டேஷ், அவுட்லைன்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் பார்ட்ஸ், அப்புறம் இனிஷியல் அவுட்லைன்ஸ் ப்ரையர் டு ஃபார்மிங். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செயின் லைன்ஸ் யூஸ் பண்றாங்க. மோஸ்டா வந்து சென்டரை குறிக்கிறதுக்காக தான் வந்து செயின் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செக்ஷனல் லைன்ஸ் வந்து 45 டிகிரியில போடுறது வந்து செக்ஷனல் லைன்ஸ். இப்போ வந்து இன்ஜினியரிங் டிராயிங் அந்த இப்போ நம்ம பார்த்த டாபிக் வரைக்கும் எம்சிக்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பர்களே, இப்போ வந்து அவங்க இன்னைக்கு கிளாஸ் இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இப்போதான் நம்ம வந்து எம்சிக்யூ பேட்டர்னுக்குள்ள போறோம். இன்னைக்கு கொடுத்ததுலயே இந்த பென்சில், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த கன்வென்ஷன்ஸ்ன்ட்டு மெட்டல்ஸ்க்குலாம் எந்த மாதிரி நேச்சர் லைன்ஸ் வரும், இந்த கிளாஸு, இந்த பேக்கிங் இன்சுலேஷன் மெட்டீரியலுக்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், லிக்விடுக்கு, உட்டு, காங்கிரீட்டு, இந்த மாதிரி இது வந்துட்டு ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து உட்டோட அந்த ஷேப் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து டினோட்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிராயிங், திஸ் சிம்பிள் டினோட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கிளாஸுக்கு வந்துட்டு இப்போ இது வந்து நம்ம படமாக கொடுத்துட்டோம். ஆனால் எம்சிக்யூவில் வந்து நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா கிராஸ் ஹேட்ச்டு லைன், கண்டினியூஸ் லேண்டிங் லைன், அந்த மாதிரி. இப்போ இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து தமிழில், முழுமையான தமிழில் வேணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். படுக்கை மட்ட கோடு, சரிவக கோடு, அப்படி இப்படின்லாம் நம்ம போடணும். ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் வந்துட்டு நமக்கு வந்து இதாக இருக்கும். இது வந்து சுத்தமான தமிழில் வந்து நம்ம போடுறதுக்கே வந்துட்டு ஒரு இதே இல்லாமல் அங்கங்கே திட்டு திட்டாக உள்ளது. கிளாஸுக்கு வந்து நம்ம தமிழில் போட முடியாது. அதனால இங்கிலீஷில் தான் நம்ம வந்து அதுக்கு போட்டிருக்கோம். இந்த கொஸ்டினும் வந்து இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பேப்பர் சைஸு, A0 சைஸு, A4 சைஸு, இந்த சைஸ் எல்லாம் ஏதோ ஒரு 2 சைஸு வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கூட கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 சைஸ் ஆப்போசிட்ல ஒரு இது கொடுத்துட்டு அதுல என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வெறும் 297 × 420 டினோட்ஸ் ஃபார் A3, A1, A4 அப்படி கொடுத்தா அது என்ன அப்படின்னு நமக்கு இதுலேயே ட்ரிம்டு சைஸ், அன்ட்ரிம்டு சைஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அன்ட்ரிம்டு சைஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா திடீர்னு அன்ட்ரிம்டு சைஸ்ல என்ன சைஸா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கும் கொஞ்சம் ஒரு ப்ரிப்பேரா இருந்துவாங்க. இதுதான் இது வந்து இந்த இதில் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் இந்த டைட்டில் பிளாக்ல தேர்ட் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எந்த ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மெத்தடு, இதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த டிவைடர், இந்த காம்பஸ், இந்த செட் ஆஃப் ஸ்கேல்ஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான இது. இந்த செட் ஆஃப் ஸ்கேல்ஸ்ல வந்துட்டு அந்த ஒன் எட்ஜுக்கும் அதர் எட்ஜுக்கும் உள்ள டீவியேஷன் எவ்வளோ வரும், இந்த மாதிரியும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கர்வ்ஸா இருக்கு, இந்த கர்வ்ஸ் வரைகிறதுக்கு நீங்க எந்த இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சோங்களேன். ஒரு 4-5 டிவைடர், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுல வந்து இந்த பிரெஞ்சு கர்வ் இருக்கா அப்படின்னு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கிறதுக்கு நம்ம பிளாட் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி இது வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். கர்வ் பிளாட் பண்றது வேற, டிரா பண்றது வேற. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் உன்னிப்பா பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போடணும். இந்த டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல டெம்ப்ளேட்ஸ், இந்த இப்போ வர பாருங்க இந்த பென்சிலோட இதுக்கு இப்போ வந்துட்டு கேட்குறாங்க 7H பென்சில் யூஸ் ஃபார். அப்போ எந்த இடத்துல அந்த 7H பென்சில் யூஸ் பண்ணணும், அதாவது ஹார்டா இருக்கணுமா, லைன் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கிறதுக்கு எந்த பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ 7H, 5H, இல்லை 2B, 3B,
இந்த மாதிரி நாங்கள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஹார்ட்னஸ் இன்க்ரீஸாக இருக்கணும்னா என்ன பண்ணோம், அவங்க மேடம் சொன்னாங்கல்ல, லெட்டர் இந்த நம்பர் எது எது இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஹார்ட் ஆகிட்டே வரும். இப்போ அதே பியில் பார்த்தீங்கன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக சாஃப்ட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நம்ம அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க, இந்த பார்டர் லைன்ஸு, ஹெச்பி சாஃப்ட்டு இதெல்லாம். அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இதில் வந்துட்டு இதில் இந்த லைன்ஸு டைப்ஸ் இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். கண்டினியூஸ் திக்னஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இந்த லைனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த லைன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டினியூஸ் திக்னஸ். இந்த கண்டினியூஸ் திக்னஸ் எங்கே அப்படின்னா விசிபிள் அவுட்லைன்ஸ், விசிபிள் எட்ஜஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க பாருங்க. கண்டினியூஸ் தின் ஸ்ட்ரைட் வித் ஜிக்ஜாக். இந்த ஜிக்ஜாக் இந்த லைன் கொடுத்துட்டு இந்த லைன் வந்து நம்ம எங்கே யூஸ் பார்க்கலாம் அப்படின்னா லைன், சி ஃபிகர்ஸ், ஹிடன் அவுட்லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து இந்த இது சி ஃபிகர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த டேஷ்டு திக்கு, டேஷ்டு தின்னு. நம்ம படத்தில் வந்துட்டு தின்னு திக்கு வந்து நமக்கு சரியா தெரியாது, அதுக்கு தான் இந்த மாதிரி லெட்டர்லையும் கொடுக்க சான்ஸ் இருக்கு. டேஷ்டு திக் லைன்ஸ் டினோட்ஸ் ஃபார் டினோட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஹிடன் அவுட்லைன்ஸ், ஹிடன் எட்ஜஸ். அதை பார்த்துட்டு அங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த இது நம்ம போடுறதுக்கு தயாராகணும். இந்த இதையும் வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு 2 முறை 3 முறை பார்த்துட்டு அதுக்கான தயாரிப்புல இருக்கும். சரியா? இதுதான். இப்போ நம்ம அடுத்து எம்சிக்யூக்கு உள்ள போகிறோம். வாய்ஸ் கேட்கலையா? அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேனே, இது வரைக்கும் இந்த வாய்ஸ் கேட்கலையா? இப்போ நான் ஒன்றும் பேசல. அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருந்ததுனால இது பண்ணுங்க. ஒரு நேரம். ஓகே, குட் குட் குட். இப்போ இந்த கேள்வி பதில் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கு பாருங்க, அது விசிபிளா இருக்கா பாருங்க. ஓகே. இப்போ மேம் வந்து அந்த எம்சிக்யூ பத்தி உங்களுக்கு ஒவ்வொன்றா கேட்டுட்டு அதை பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க பாட்டும் அப்படியே சேட்ல போடுங்க. இதை வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டினியூ பண்றேன். இப்போ அந்த இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கன்வென்ஷன் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் கிளாஸ் இன் இன்ஜினியரிங் டிராயிங்? அப்படியே நம்ம நீங்களே அப்படியே ஆன்சர் ஒவ்வொருத்தரா பாருங்களேன், என்ன வருது. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் என்ன சொல்லியிருக்கீங்க? மேக்ஸிமம் டி. டி என்னது? கிராஸ் ஹேட்சிங். ஓகே. ஏன்னா நம்ம அந்த இதில் அதான் கொடுத்துருக்கோம், கிராஸ் ஹேட்சிங் கரெக்ட்.
புரியுதா ஏன் கிராஸ் ஹேட்சிங் கொடுத்துருக்கோன்ட்டு? இங்க ஆஃப்லைன்ல கிராஸ் ஹேட்சிங்னா என்ன? அதான் நம்ம வந்து ஒவ்வொன்றா விளக்கம் பண்ணி அந்த இது கொடுக்குறாரு. குறுக்கு வெட்டில் இப்படி நீட்டா கோடு இருந்திருப்பாரு. அதுதான் வந்து அந்த கிராஸ் ஹேட்சிங். அடுத்து ரெண்டாவது என்னது? ஹவு இஸ் அலுமினியம் டிபிக்கலி ரெப்ரசன்டட் இன் டிராயிங்ஸ்? அப்படின்னா என்னது இது? அலுமினியத்துக்கு வந்து டிராயிங்ல எந்த மாதிரி கோடு போடுவாங்க அப்படின்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சரு? தின் டயகனல் பேரலல் லைன்ஸ். ஒருத்தர் தாமரை வந்து பதில் சொல்லியிருக்காரு, ஹரி பதில் சொல்லியிருக்காரு. அதான் தின் டயகனல் பேரலல் லைன்ஸ். அந்த தின் டயகனல் பேரலல் லைன்ஸ் எல்லாம் நீங்க வந்து தமிழ்ல தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மெல்லிய, குறுக்கு வட்ட அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. அதுக்கு தமிழ் அடுத்தே வந்து இருக்கும். இந்த டிராயிங்ல வர்றதெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் டெக்னிக்கல் வேர்டெல்லாம் இங்கிலீஷ்ல தான் நம்ம இது பண்ணோம். அடுத்து மூணாவது, wood is depicted in engineering drawings using. நம்ம இப்ப சொன்னோம்ல, அந்த மரத்துல இருந்தா எப்படி இருக்கும்? மரத்துல பாத்தீங்களா எப்படி இருந்தது? வட்ட வட்டமா. நம்ம மரத்தை கட் பண்ணோம்னா அந்த வட்ட வட்டமான ஷேப்பு, ஒரு அன்ஈவனா ஒரு ரேடியஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? ஸோ அப்போ இங்க நமக்கு என்ன ஆப்ஷன்ல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சர்க்கிள்ஸ். வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட். அடுத்து இதுக்கு வந்து இந்த மூணாவது ஆன்சர் என்னது? சர்க்கிள்ஸ். அடுத்து நாலாவது, the visible edges on drawings are usually shown with what type of line? Option A, it is continuous. Good. Next question. Center lines in engineering drawings are represented by. Center line எப்படி போடுவாங்கன்னு சொன்னேன். Center line ஒரு thin chain line. ஒரு செயின் லைன் மாதிரி, ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்கிறது தான் வந்து சென்டர் லைன்ஸை டினோட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். சென்டர் லைன், thin chain line. Next, the proper slant angle for letters in engineering drawing. லெட்டரிங் பண்ணும்போது என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் டிராயிங்ல? 75 degrees. 75 degrees to horizontal. 75 டிகிரி இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th question. டைமென்ஷன் லைன்ஸ் ஆர். டைமென்ஷன் லைன்ஸ் எப்படி இருக்கணும்? திக்கா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தின்னா இருக்கணும். தின் கண்டினியூஸ் லைன் வித் arrow heads. ஆரோவோட டினோட் பண்ணுவோம் நம்ம டைமென்ஷன் லைன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next 8th question. Extension lines in drawings indicate. ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்போ டைமென்ஷனை குறிக்கும் போது நம்ம லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ். அது எதை குறிக்குது? அவுட்லைன் ஆஃப் த ஆப்ஜெக்டா, செக்ஷன் பிளேன்ஸா, லிமிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டா, ஹேச்சிங் பவுண்டரிஸா? எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ்னாலே வந்து மெஷர்மெண்ட்டோட லிமிட்டை குறிக்கிறதுக்காக தான். லிமிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஆப்ஷன் ஏ. 8th one, option A. What are the standard ISO sizes of drawing sheet commonly used? எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம பார்த்தோம்? A0, A1, A2, A3, A4 and A5 are the standard ISO sizes of drawing sheet. இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். நான் சொன்னேன்ல, இந்த சைஸ் ஆஃப் an A4 ஷீட் கேட்டிருக்காங்க பாருங்க. கன்ஃபார்ம் கொஸ்டின் இது. கண்டிப்பா A4 ஷீட்டோட சைஸ் கேட்பாங்க. A3 ஷீட்டு, A0, A1 எல்லாத்தோட சைஸஸ் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈஸி வே சொன்ன பாருங்க, அது அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. The size of an A4 sheet in mm is option A 210 into 297.
10th one வந்து option A. On which side should the largest border margin be placed on a drawing sheet? Drawing sheetல எப்பவுமே border வந்து எந்த சைடு இருக்கும்? லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். பார்டர் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அங்க ஏன் வந்து நம்ம நிறைய கேப் விட்டுறோம்னா பைண்டிங் பர்பஸ்க்காக 20 mm கேப் விடணும். அது வந்து எதுக்காகனா பைண்டிங் பர்பஸ்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் த பர்பஸ் ஆஃப் பார்டர்ஸ் ஆன் டிராயிங் ஷீட் இஸ் டு இப்பதான் நான் சொன்னேன். எதுக்காக? ப்ரொவைட் ஸ்பேஸ் ஃபார் பைண்டிங் அண்ட் டிராயிங்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. எதுக்காக அங்க மட்டும் அதிகமான ஸ்பேஸ்? பைண்டிங் பர்பஸ்க்காகவும் அந்த டிராயிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கிடையாது. சும்மா கலர் கோடிங் அதெல்லாம் கிடையாது. ஓகே. 13. The title block is included within the drawing sheet border. Usually, title block நம்ம எங்க பார்த்தோம்? Bottom right corner. அங்கதான் வந்து title block நாங்க மென்ஷன் பண்ணுவோம். Answer is A. Bottom right corner. How many sizes of borders are typically used for different sheet sizes? அதாவது எந்த சைஸ் பேப்பர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷீட் ஆஃப் த பேப்பர் ஒன் சைஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஷீட். ஷீட்டோட சைஸ் வந்து என்ன சைஸ்ல இருக்கோ 6x சைஸா இருந்தா எல்லா சைஸ்க்கும் வந்து ஒத்து வராது. அதனால எந்த டைப் ஆஃப் ஷீட் A4 ஷீட் எடுக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி பார்டரு, A3 சைஸ் எடுக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, ஒன் சைஸ் proportionate to sheet. The maximum usable area on a drawing sheet excludeனா தவிர்த்து. இதை தவிர்த்து தான் நம்ம வந்து டிராயிங் ஷீட்ல யூஸ் பண்ணுவோம் டிராயிங் வரையறதுக்கு. என்ன ஏரியா அது? பார்டர் அண்ட் டைட்டில் பிளாக். அதை தவிர்த்து தான் நம்ம வந்து வரைவோம். பார்டர்க்குள்ளெல்லாம் போய் வரைய முடியாது. ஓகே, டைட்டில் பிளாக்லயும் வரையக்கூடாது. அது தவிர்த்துட்டு அது மிச்சம் இருக்க ஏரியால தான் நம்ம வந்து வரையணும். மேக்ஸிமம் யூசபிள் ஏரியா. ஷீட் நம்பரிங் இஸ் லொகேட்டட் இன். ஷீட் நம்பரிங் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கும்? டைட்டில் பிளாக்ல தான் வந்து ஷீட்டோட நம்பரிங் போட்டிருப்பாங்க. டைட்டில் பிளாக். த ஆன்சர் இஸ் ஏ. ஷீட் நம்பரிங் இஸ் லொகேட்டட் இன் த டைட்டில் பிளாக். ஒரு டைட்டில் பிளாக்கோட டிபிக்கல் கண்டென்ட்ஸ் என்ன? டிபிக்கல் கண்டென்ட்ஸ் ஆஃப் அ டைட்டில் பிளாக் இன்க்ளூட் என்னென்னா இருக்கும்? டிராயிங் டைட்டில், நேம், டேட், அது யார் வரைஞ்சா, அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அப்ரூவல், சிக்னேச்சர். இதெல்லாம் வந்து ஒரு டைட்டில் பிளாக் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் இருக்கணும். ஒரு டிராயிங் டைட்டில், ஸ்கேல், டேட்டு, டிராஃப்டரோட பேரு அண்டு அப்ரூவல் சிக்னேச்சர். அப்ரூவல் சிக்னேச்சர் பார்த்து இவர் அப்ரூவ் பண்ணியிருக்காரா, டிராயிங் ஏதாவது தப்புனா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இந்த டிராயிங் யார் போட்டா, நீங்க தானே அப்ரூவ் பண்ணிருக்கீங்க, இதுல இவ்வளவு தப்பு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்து டைட்டில் பிளாக்ல இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். இப்ப நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சரை 17A 18 அப்படின்னு நீங்க நோட் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் நாங்க இப்ப ஆன்சரை அனுப்பல. ஆன்சர் வந்து லாஸ்ட்ல இருக்கு, ஆனா அது தப்பா இருக்கு. அதனாலதான் இதை வந்து நம்ம ஃபுல் ஸ்கிரீன் அனுப்பல. ஸோ நீங்க ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்க அனுப்பும் போது அந்த ஆன்சர் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நம்ம சொல்ற ஆன்சரை நீங்க இப்ப ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒரு சில ஆன்சர் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அதனாலதான் நான் வந்துட்டு ஏற்கனவே அனுப்பல. ஓகேவா? மேம் சொல்றத அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 18th question. The scale box on the title block indicates. ஸ்கேல்னு ஒரு பாக்ஸ், நாட் டு ஸ்கேல்னு இருக்கும், என்டிஎஸ்ன்னு இருக்கும், 1:2, 1:1 அந்த மாதிரி நம்ம ஸ்கேல் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம் டைட்டில் பிளாக்ல. அது எதை குறிக்குதுன்னா அந்த டிராயிங் சைஸோட ரேஷியோ. ஆக்சுவலா எவ்வளவு சைஸ் இருக்கோ, இப்போ டிராயிங்ல எவ்வளவு சைஸ் வரைகிறோம் அப்படின்றத குறிக்கிறது. இப்போ 40 mmனா அப்படியே 40 mm வச்சு போடுறது 1:1. 40 mmனா அதுக்கு கம்மியா போடுறது 1:2 அந்த மாதிரி. அது இந்த ஸ்கேல் பாக்ஸ் வந்து ரேஷியோ ஆஃப் டிராயிங் சைஸ் டு த ஆக்சுவல் சைஸ். இப்போ 18th ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. த டிராயிங் நம்பர் இஸ் 2. டிராயிங் நம்பர் எதுக்கு கொடுக்குறாங்க? டிராயிங் நம்பர் எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு யூனிக்லி ஐடென்டிஃபை த டிராயிங். இந்த டிராயிங்க்கு ஒரு நம்பர், இப்போ அந்த நம்பர் போனா இப்போ 1620 அப்படின்னா அந்த டிராயிங் தான் போய் எடுக்கணும்.
இப்ப எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் குடுத்தா போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஒரு டிராயிங்க யூனிக்கா, தனித்துவமா அத வந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து டிராயிங் நம்பர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 19க்கு வந்து ஆப்ஷன் ஏ. The revision block holds information about. ரிவிஷன்னு ஒரு காலம் இருக்கும் டைட்டில் பிளாக்ல. எதுக்காக the changes made to the drawing. இந்த டிராயிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா டிராயிங்கை ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணிட்டு இந்த இந்த டாலரன்ஸ் ஜோன் மட்டும் ஆட் பண்ணிருக்கு, இந்த செக்ஷனல் வியூ ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு அதுல என்ன ரிவைஸ் பண்ணாங்களோ அதை வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து டிராயிங் ஷீட்ல கீழே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நாங்க வந்து இதை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம், நாங்க வந்து இந்த டைமென்ஷன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம், இந்த செக்ஷனல் வியூவை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ரிவிஷன் பிளாக். ரிவிஷன் பிளாக்ல என்ன இருக்கும்னா சேஞ்சஸ் மேட் டு த டிராயிங் ஓவர் டைம். அதாவது டிராயிங் எப்பயோ போட்டிருப்பாங்க, போட்டுட்டு அதை தொடர்ந்து அதை யூஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸை வந்து டினோட் பண்றதுக்காக தான் ரிவிஷன் பிளாக். த டேட் ஆன் அ டிராயிங் டைட்டில் பிளாக் இண்டிகேட். அதுல இருக்க டேட் எதை குறிக்குது? எப்போ அந்த டிராயிங் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க, த டேட் வென் த டிராயிங் வாஸ் இஷ்யூட், அதுதான் வந்து அந்த டேட் குறிக்குது. 21st கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Which part of the title block contains the company name and logo? டைட்டில் பிளாக்னாலே என்ன சொன்னோம்? பாட்டம் ரைட். ஆனா வந்து கம்பெனி நேம் அண்ட் லோகோ வந்து டாப் லெஃப்ட் இல்லைன்னா டாப் ரைட் கார்னர். டாப் லெஃப்ட். இது மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் 22nd மட்டும் செக் பண்ணி சொல்றேன் கிளியரா, ஓகேங்களா? 23rd, the material box in a title block specifies. மெட்டீரியல்ங்கிறது நம்ம தான் பில் ஆஃப் மெட்டீரியல்னு பார்த்தோம். the base material used in manufacturing the component. ஆப்ஷன் ஏ. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றத வந்து குறிக்கிறதுக்கு தான் வந்து மெட்டீரியல் பாக்ஸ். 23rd ஆப்ஷன் ஏ. 24, who is responsible for approving the final drawing? யார் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபைனல் டிராயிங் அப்ரூவ் பண்றதுக்கு? என்ஜினியர் ஆர் சூப்பர்வைசர். என்ஜினியர் ஆர் சூப்பர்வைசர் அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணணும் டிராயிங்க. நெக்ஸ்ட் 25th, the typical tool to draw straight parallel lines is T-square. ஏன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் தான் வரைய முடியும். ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஆங்குலர் லைன்ஸ் வரையலாம், ஆங்கிளை மெஷர் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ்ஸ் தான் வரைய முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் இஸ் யூஸ் டு ட்ரா ஸ்ட்ரெயிட் parallel lines. நெக்ஸ்ட் 26th, French curves are used to draw. French curve வந்து irregular curves யூஸ் பண்ணி வரையறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து French curves. நெக்ஸ்ட் 27, the compass is used for drawing arcs and circles. A compass is used for drawing arcs and circles. Option A. What is the protractor used for? Protractor is used for measuring and drawing angles. Measure பண்ணவும் angles வரையவும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து protractor. Next, which pencil grades are commonly used for fine engineering drawings? H இருந்து 2H. H to 2H தான் வந்து ஃபைன் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் கிரேட். த ஃபங்க்ஷன் ஆஃப் டிவைடரோட வேலை என்ன? டிரான்ஸ்ஃபர் அண்ட் மெஷர் டிஸ்டன்சஸ் ஆன் டிராயிங்ஸ். டிவைடர் யூஸ் பண்ணி வரைய முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 31, மாஸ்கிங் டேப் தான் அதுதான் செல்லோ டேப். அது சொன்னல, மாஸ்கிங் டேப் இன் டிராஃப்டிங் இஸ் யூஸ்டு ஃபார். எதுக்காக? நம்ம அந்த பேப்பரை ஹோல்டு பண்றதுக்காக, அதாவது டேமேஜ் ஆகாம ஹோல்டு பண்றதுக்காக. ஹோல்டிங் பேப்பர் இன் பிளேஸ் வித்தவுட் டேமேஜ்.
Option A 31. Masking tape is used for holding paper in place without damage. 32. The material of drawing sheet. Drawing sheet ஓட material வந்து mostly tracing paper or drafting film. Okay. Option A 32 is option A and 33. The scale used to represent angles and measurement. என்னது engineer scale. என்ன scale? Engineer scale. How are dimensions shown in metric system? Metric system எப்படி சொல்லுவோம் நம்ம mm ல சொல்லுவோம் in millimeters. 34 option A. 35. 35 which instrument is used to hold and sharpen pencils? ஏது இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா? sharpen pencils. Sharpener. Okay. Which instrument is used to hold and sharpen pencil? Sharpener. Okay. Set squares. Set squares எப்படி இருக்கும்னு சொன்னேன். Set squares typically have angles 30, 60, 45. Okay. அதோட கூட்டு மதிப்பு 90. Okay. 30 degree, 60 degree and 45 degree. And 37th question. Again it is repeating. Hidden edges are shown with. Hidden edges எப்பவுமே dotted lines எப்படி thin dashed lines. 38 வந்து A. 37 வந்து repeated இருக்கு. 39th question. Section lines on a drawing are drawn with. Section lines வந்து எவ்வளவு inclinationல இருக்கும் angle? 45 degree சாய்வா தான் இருக்கும் section lines. Thin evenly spaced lines usually at 45 degree ல இருக்கும் section lines. இப்போ A2. A2 ஓட drawing sheet. 841. 841 594 480. 594 into 420. What is the size of an A2 drawing sheet? இல்ல A3 வரணும் அப்புறம் தானே A2. அப்போ next it should be 841 into 1189. 420 into 594. Option A. What is the size of an A2 drawing sheet வந்து 420 into 594 mm. Option இப்ப A. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்களா ஆன்சர் வந்து நம்ம என்ன 420 இன்ட்டு 594. இப்போ 594 இன்ட்டு 420 இருக்கு சார், அது தப்பு சார், அதனால நான் வந்து ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வந்துட்டு இது ஏதோ எது வேணாலும் கிளிக் பண்ணா நமக்கு மார்க் தருவாங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்ப அங்க என்ன நியர்பை என்ன இருக்கு அதுதான். அது அந்த மாதிரி சேஞ்சா இருந்தா கூட நீங்க வந்து அப்ப அந்த யோசிக்கணும். இதுதான் 594 இன்ட்டு 420 இந்த மாதிரி தான் போடணும். Next A3 size sheet. A3 size sheet வந்து half of A2 வா, twice of A2 வா, same as A0 வா, 1/4 of A2 வா? ரெண்டு A4 சேர்ந்தது. Half of A2. Okay. Option A, half of A2. The maximum allowed border width on all sides of a drawing sheet. இது 20 mm. ஒரு பக்கம் 20 mm, மற்ற சைடு எல்லாம் 10 mm. ஆக்சுவலி 10 mm to 20 mm தான் வரணும் ஆன்சரு. ஆனா இதுல மேக்ஸிமம் வந்து 20 mm. அது மேக்ஸிமம் என்ன இருக்கு 20 mm. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த டைட்டில் பிளாக் கண்டெய்ன்ஸ் த ஸ்கேல் ஆஃப் த டிராயிங். வாட் ஸ்கேல் மீன்? ஸ்கேல் ஏற்கனவே சொன்னேன். த ரேஷியோ ஆஃப் த சைஸ் drawing on the drawing to the actual size. அதோட ரேஷியோ தான் வந்து ஸ்கேல். டைட்டில் பிளாக் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் என்ன இருக்கும் டைட்டில் பிளாக்ல? டிராஃப்ட்மேன் நேம், செக்கர்ஸ் நேம், அப்ரூவர்ஸ் சிக்னேச்சர். இந்த சேம் தான் ரிப்பீட்டட் ஆகுது. நெக்ஸ்ட் 46th போலாம். ஏன்னா 45th ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். Which corner of the drawing sheet is the title block? Bottom right. அது 46. Drawing sheets need to have a standard layout and size. எதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க? மறுபடியும் வந்து அத
யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, ஃபெசிலிட்டேட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுக்காக அண்ட் ஸ்டோரேஜ். அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லேஅவுட்டு, ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகே. 47th the recommended thickness of pencil. சொன்ன நம்ம மைக்ரோ டிப் பென்சில் சொன்னல, அது என்னது? thickness of pencil leads for general engineering drawing is 0.5 mm. Okay. Protractor is used for measuring and drawing angles. 49. French curve திருப்பி வருது. Draw irregular curves. Repeated question இது. Next set square is also repeated question. Which instrument is used to draw circles? Compass. Answer. Which instrument is used to draw circles and arcs? It is compass. Given is A. Divider is used to transfer measurements. Same repeated. 55th போடலாம் நம்ம. 55th question. The head of the T square. T square வந்து drawing boardல பட் பண்ணிட்டு வச்சு along the top edge of the drawing board. எல்லா டைரக்ஷனுக்கும் ஆகாது. ஒரு இடத்துல வந்து பட் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோ ஒரு வெர்டிக்கல் லைனோ ஒரு ஹாரிசான்டல் லைனோ வரையறதுக்காக தான் T square. ஓகே. The thickness of the border line on a sheet should be. border லைனோட thickness வந்து 5 mm இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 5 mm. Answer 56 is B. Next 57. Which is commonly used for weighting down a drafting sheet. drafting sheet நம்ம வந்து பின் பண்ணதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க? drafting dots or clips. அதுதான் யூஸ் பண்ணி நம்ம வந்து drafting sheet வந்து பின் பண்ணுவோம். The scale used for measured drawings in feet and inches. அது வந்து என்ன ஸ்கேல்னா ஆர்கிடெக்ட் ஸ்கேல். என்ன ஸ்கேல்னா ஆர்கிடெக்ட் ஸ்கேல் தான் வந்து measured drawings in feet and inches. Which instrument is used to maintain the sheet alignment during drawing? இது T square. T square தான் வந்து ஷீட்டோட அலைன்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு drawing instrument. The size of the title block on A4 sheet. இது ஆக்சுவலா வந்து 65 mm, 65, 185 mm. இது வந்து ஆப்ஷன்லேயே கொடுக்கல, அதனால நியரஸ்டா 50 into 180 அது இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து 65 mm into 185 mm. ஓகே. The letters used for dimensioning. டைமென்ஷன் பண்ணும்போது என்ன லெட்டர் யூஸ் பண்ணோம்? இட்டாலிக்கா, கர்சிவ் ஸ்கிரிப்டா, சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணோம். சிங்கிள் ஸ்ட்ரோக் கோத்திக் லெட்டர்ஸ். Given is the option A. Single stroke Gothic letters. The best method to prevent smudging. Smudging னா அப்படியே அழுக்காவாம அப்படியே அந்த பென்சில் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா யூஸ் டிராஃப்டிங் ஃபிலிம் ஆர் ஒர்க் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். டிராஃப்டிங் ஃபிலிம் யூஸ் பண்ணி நீங்க வரையலாம். The recommended letter height for general engineering drawing is option A 3.5 mm to 5 mm. The drawing frame refers to. ஒரு drawing frameங்கிறது என்னது? நம்ம border கட்டி வச்சுக்கிறது தான். Define the rectangular border within which the drawing is made. அதுதான் வந்து ஒரு drawing frame. Option A. Next question 55. Again it is hidden details are shown in drawings. Hidden நாலே வந்து dashed thin lines, dotted lines, dashed thin lines எப்படி வேணாலும் சொல்லலாம். 55. The option is A. Abbreviation of SF on a drawing stands for. SF னா என்னது? Surface finish. Scale factor. ஆனா surface finish இருந்துச்சு இதுல. ஓகே. இது நாங்க கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்றோம். 66 scale factor or surface finish. Okay. 66 we will discuss and see you later. 67. What type of lines are normally used for break lines? Break பண்ணி காட்டுறதுக்காக என்ன லைன் யூஸ் பண்ணுவாங்க? Thin freehand with zigzag. Zigzag lines are long and short dash. Break lines காட்டுறதுக்கு குறிக்கக்கூடிய லைன்ஸ் வந்து zigzag lines. Option A. 68. A center line is
center line is drawn using center line எப்படி இருக்கும் thin long and short dashes starting and ending with the long dash. Option A. 69. The zone numbers in the title block refer to zones for items, references and indexing. இப்போ drawingல ஏதாவது டவுட் கேட்கணும்னா C zoneல மேல 3ல பாருங்க இதுல எனக்கு டவுட்டு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் வந்து ஜோன்ஸ் பிரிச்சிருக்காங்க ABCDEFG அப்புறம் 1 2 3 4 அப்படின்ட்டு சைட்ல அது வந்து zones for item references and indexing. 70th question. Standard dimension lines terminate. Dimension line எப்படி இருக்கணும் with arrowhead, slashes or dots clearly showing limits. Option A. 70 is option A. 71. Dimension text is generally placed. இப்போ ஒரு dimension line வரையறீங்க dimension எங்க குறிப்பீங்க மேலையா கீழையா கீழையா dimension line மேல தான் வந்து dimension கொடுப்பாங்க above dimension line and dimension line இப்போ dimension line போட்டுட்டு மேல தான் கீழே எழுதணும். ஓகே அப்போ 71 வந்து above dimension line and between extension lines. Okay. 72. For writing notes and dimensions, which pen type is ideal? Technical, Indian ink pen or appropriate thickness markers? Option 72 வந்து option A. 73. The line used for cutting plain lines in sectional view. Sectional view எப்படி denote பண்ணுவாங்க? Thin lines மூலமா தான் denote பண்ணுவாங்க. Okay. 73 is the line used for cutting plain lines in sectional view. Dotted line or zigzag line. 73 என்ன ஆன்சர்? Plain. Okay, 73 ஆன்சர் சொல்ற. 74. Title block information must be. சொன்னா. 73 D, thin lines. 73 is option D, thin lines. 74 title block information எப்படி எழுதலாம்? Small font size random எழுதலாமா? Neatly lettered with uniform text size. Title block ஓட information should be neatly அழகா லெட்டர் பண்ணி யூனிஃபார்மான டெக்ஸ்ட் சைஸ்ல எழுதணும். நார்மலா எழுதுறவங்களுக்கும் இன்ஜினியரிங் டிராயிங் படிச்சுட்டு எழுதுறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். ஏன்னா அவங்க எழுதுற லெட்டரிங்லே தெரியும். இப்போ நம்ம நீட்லி லெட்டர் வித் ஒவ்வொரு டெக்ஸ்டும் வந்து யூனிஃபார்ம் ஒரே சைஸ்ல எழுதணும். ஓகே. 75th. Bill of material is sometimes included in which section? Bill of material எதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க? டைட்டில் பிளாக்ல தான் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. டைட்டில் பிளாக் ஆர் அசோசியேட்டட் டாக்குமெண்ட். 75 is answer A. And that's all for today's class. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Please raise your hand and answer. Ask any questions. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்கு ஆன்சர் சொல்லியோ 2237 அந்த குரூப்ல நம்ம இப்போ வந்து ஒரு கிளாரிஃபைக்காக தான் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 2237 இப்போ எல்லாமே வந்துட்டு வித்தவுட் ஆன்சர் நம்ம ஒரு முறை இன்னைக்கு நான் வந்து இந்த இது அனுப்பல குரூப்ல.
இந்த இப்போ நம்ம ஷேர் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நான் இன்னைக்கு அனுப்பல, நாளைக்கு ஒரு முறை ஃபுல்லா எல்லா ஆன்சரையும் செக் பண்ணிட்டு நான் அந்த ஆன்சரோட அனுப்புறேன். இப்போ இதுல ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் மேக்சிமம் ஆப்ஷன் வந்து ஏவா இருந்திருக்கும். எக்ஸாம்ல கூட நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டினியூ ஒரு 4 கொஸ்டினுக்கு என்னடா ஒரே பியாவே ஆன்சர் வருது, என்னடா ஒரு ஏவாவே ஆன்சர் வருது, சான்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி வரதுக்கும். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ ஏஐல எடுத்திருக்கோம். ஏஐல எடுத்து இது பண்ணோம்னா அது ஆன்சர் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரே இதுல வந்துருச்சு. நம்ம அதுக்கு தான் அது அதுலயே நிறைய தப்பு இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து ரீகரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டிருக்கீங்க. அது வந்து சிக்ஸ் கண்டினியூஸ் லைன். அது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின்ன்றதுனால சொல்லல. The lines used to show the visible edges of an object when six continuous lines. Option A. Hello. தமிழ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த ஸ்கேலோட அளவு வந்து 1:2, 1:3 அப்படின்ட்டு வந்துருங்களா மேம் டிராயிங்ல? ஆமாங்க சார். அது எது எது எப்படி அது ஒரு தடவை கூட சொல்லாமா? ஓகே ஓகே சார், ஓகே சார், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்கேல் 1:2, 1:3. சரி, இப்போ ஸ்கேல் வந்து 1:1 அப்படின்னா மேம் சொன்னாங்க பாருங்க, 40 mm ஒரு 400 அந்த மாதிரி ஒரு டிராயிங் ஷீட்ல விட எக்ஸ்ட்ரா லென்த் இருக்குன்னு வச்சோங்களேன், ஒரு 4000 mm அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை ட்ரா பண்ண முடியாது அந்த இதை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1:4 அப்படின்னு போட்டுட்டு அந்த 4000 mm வந்து 1000 mm, இல்லைன்னா ஒரு 400 mm இருக்குன்னு வச்சோங்களேன், 400 mm ஒரு லைன் வரையணும், ஒரு பாக்ஸ் வரையணும் அப்படின்னா 400 × 400 நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்ம அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 × 100 வரைஞ்சிட்டு ஸ்கேல் வந்து 1:4 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 4 பங்கு இருக்க வேண்டிய அளவை நம்ம ஒரு பங்கு காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் ஸ்கேல். 1:, நம்ம மேக்சிமம் ஐடியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1:2 போட்டிருப்போம். நம்ம டிராயிங் நோட் புக்ல 1:2 போட்டிருப்போம். அதுதான் உங்க டவுட், அதுதான் நினைக்கிறேன். ஓகேவா, கிளாரிஃபை ஆச்சா? எஸ் சார், எஸ் சார், ஓகே சார், கிளியர் சார். ஓகே ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ், எனி அதர் டவுட்ஸ்? நம்ம ஏன் வந்து இன்ஜினியரிங் வந்துட்டு ஒண்ணுமே நம்ம லேட்டா இவ்வளவு நாள் ஆச்சுன்னா, அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல மட்டும்தான் நமக்கு அவைலபிலிட்டியில கிடைக்குது. அது தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாலும் நிறைய பிரச்சனைகள்ல இருக்கு. அது அது வந்து ஒரு தமிழ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ப்ராப்பரா நம்மளால இது பண்ண முடியல. அதுக்கான வார்த்தைகள் போட்டா நமக்கு புரியவே புரியாது. அதனாலதான் வந்துட்டு அது கொஞ்சம் இது மாதிரி டெக்னிக்கல் வேர்டெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். ஓகேவா, நம்ம கிட்ட இருக்க கிளாஸ் முடிச்சிட்டோம். இதுக்கு மேல எக்ஸாம் தான் சொல்லியிருக்கோம். எக்ஸாமும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா 400 பேருக்கு மேல இருக்கீங்க. ஆனா கிளாஸ் வர்றது 100 பேர், 150 இருக்காங்க, அப்புறம் 100 வந்தாங்க, இப்ப 80 பேர், அப்படி அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கு. எக்ஸாம் வந்துட்டு இதுக்கு மேல நம்மகிட்ட அட்டண்டன்ஸ் இருக்கு. யார் வந்தாங்களோ அவங்கள மட்டும் வச்சு கூட ஒரு குரூப் ஆரம்பிச்சு, ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் எது செஞ்சாலும். சும்மா நானும் வந்துட்டு இருக்கேன், நானும் அட்டன் பண்றேன் அப்படின்னு அட்டன் பண்ணிட்டு இருந்தா அதனால கிளாஸ் எடுக்கிற எங்களுக்கும் அந்த முழு திருப்தி வராது, உங்களுக்கு அது யூஸ் இல்லை. அதனால நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணவங்க, அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது எக்ஸாம் டைமுக்கு ஆகுது ரெகுலரா அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த லிங்க் அனுப்புவோம். ஒண்ணு இந்த மாதிரி ஜூம் லிங்க்லயே 2 hours டெஸ்ட் நம்ம அப்படியே இந்த ஜூம் லிங்க்ல போஸ்ட் பண்ணுவோம். நீங்க அட்டன் பண்ணணும், இது பண்ற மாதிரி தான். ஒர்க் லோடு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வந்து எக்ஸாம்னு ஒரு டைம் சொல்லிட்டோம்னா அந்த டைமுக்கு எல்லாமே இருக்கணும்.
நான் வாட்ஸ்அப்ல போட்டுறேன், நான் அப்புறமா பாத்துக்கிறேன், நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது அட்டன் பண்றேன், அந்த மாதிரிலாம் பண்ணா யாருக்குமே அது யூஸ் இல்லை. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பாருங்க. உங்க குரூப்ல யாரும் இருக்க ஃப்ரெண்டுங்கிட்டையும் சொல்லுங்க. தமிழ் உங்களுக்கு என்ன கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் இதை மட்டும் கொஞ்சம் இன்னொரு தடவை இந்த கொஞ்சம் இது பண்ணலாம், ஹீட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரீட்மெண்ட் முடியுமா சார்? ஷார்ட்டா? ஹீட் ட்ரீட்மெண்ட் ஷார்ட் ஆ இருந்ததா? அதான் ஓகே சார், அதான் சார். ஓகே. நீங்க வெல்டர் கிளாஸ்லாம் எதுவும் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெல்டிங் இல்ல சார், கிளாஸ் அப்படின்னா இல்ல இல்ல காமனா நீங்க டெய்லி ஒரு 1 ஹவர் இதுல அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நம்ம வெல்டிங் அப்ப அந்த ஹீட் இதை பத்தி அந்த சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, நம்ம திரும்ப கேட்டு இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஒரு கிளாஸ் போடுவோம். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் ஏதாவது ஒரு நாள் போட்டு, நாளைக்கு வெல்டர் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கு. சப்போஸ் வெல்டர் கிளாஸ் அவர் சார்கிட்ட கேட்டுட்டு வாய்ப்பு இருந்தால் போஸ்ட் பண்ணால் நாளைக்கே போட்டுடுறோம். இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் வந்து இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் எம்சிக்யூ டிஸ்கஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வர கிளாஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு இது வரைக்கும் வந்ததுக்கே யூஸ் இல்லை. இதுக்கு மேலே தான் எம்சிக்யூ நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. நல்லா ஓகே ஒரு சார், தேங்க்யூ நல்லா சார். ஒரு சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணா யூடியூப்ல போஸ்ட் பண்ணா எவ்வளவு டைம் வேணாலும் பார்த்துக்குவாங்க சார். இப்ப யூடியூப்ல போடுற இது எல்லாருமே பார்த்து யூஸ் பண்றோமா? நம்ம தேவைன்னா நம்ம பாஸ் அழுத்திட்டு நம்ம போயிடுவோம். அது இப்ப இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, அதையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா உங்களுக்கான எஃபெக்டிவ் டைரக்டா இப்ப டவுட் கேட்டு நீங்க அதை போட்டு பார்த்து பண்ற மாதிரி இருக்காது. நீங்க அதுவும் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி அப்படியே போவீங்க. ஸோ அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு இப்ப கிளாஸ் கூட நாங்க யூடியூப்ல எல்லாம் நாங்க இப்ப போட்டுட்டு இருக்கோம். உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால தான். ஆனா அது எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. Bottom right corner. 22nd கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பாட்டம் ரைட் கார்னர். கம்பெனி நேம் அண்ட் லோகோ வந்து பாட்டம் ரைட் கார்னர். டைட்டில் பிளாக் அங்கதான் இருக்கும். 22nd. நீங்க ஷேர் பண்ண மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் பண்ணா போதுமா சார்? நைட்ரேட் மட்டுமா போடுங்க சார். நான் இப்ப எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். நம்மளும் வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதை சரியா இது பண்ண முடியல. ஒரு 2-3 நாள் அது எல்லா போஸ்டையும் நாங்க போட்டுறோம். இப்பயும் ஆல்ரெடி 6 கிளாஸ் போஸ்ட் பண்ணிட்டோம். அதை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க அதே சேனல்ல திரும்ப நாங்க ஷேர் பண்ற மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர் தான். இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு 1% 2% இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றதுதான். நீங்க திட்டுறது எடுத்தீங்கன்னு வச்சோங்கன்னா கடல் மாதிரி இருக்கு, நம்ம படிக்க 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 வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் 300 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இதே கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இதையும் படிங்க, பிளஸ் உங்க புக் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்க. எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இதுவும் படிக்கலாம். சரியா? இது வந்து அதோட இதுதான். நம்ம வந்து இப்போ ஒரு சப்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூவா கொடுத்துருக்கோம். ஓகே.
ஓகே, இன்னைக்கு கிளாஸை சிறப்பாக எடுத்து கொடுத்த எலிசபெத் மேம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் என்னன்னு போஸ்ட் பண்றோம். திரும்ப திரும்ப சொல்றோம், இதுக்கு மேல கிளாஸுக்கு நீங்க வரல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வராம போகும். எல்லாமே வாட்ஸ்அப்லயே போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாங்க கிளாஸ்லயும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்லிட்டே தான் இருக்கோம். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். கொஞ்சம் முயற்சியோட இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிஹெச்எல்ல வேலைக்கு சேரலாம். ஓகே, ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.